புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலை எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். தினமலர் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். நம்மோடு வரலாற்று ஆய்வாளரும் எழுத்தாளருமான மன்னர் மன்னன் இன்னைக்கு பங்கெடுத்திருக்கிறாங்க. இரும்பு கண்டுபிடிக்கப்பட்டது தமிழ்நாட்டில் தான், அதுவும் 5000 ஆண்டுகளுக்கு முன்பு அப்படின்னு தமிழ்நாடு முதலமைச்சர் சமீபத்தில் ஒரு அறிவிப்பு வெளியிட்டாங்க. மகிழ்ச்சிக்குரிய ஒரு அறிவிப்பு. அது சார்ந்த பல்வேறு விஷயங்கள் நம்ம தொடர்ந்து விவாதித்து கொண்டிருக்கிறோம். இன்று மன்னர் மன்னனோடும் விவாதிக்க இருக்கிறோம். வணக்கம் சார். இரும்பு அந்த காலத்தை நம்ம ஒப்பிடும்போது செம்பு காலம் அதனோடு இணைந்து இப்போது இரும்பு காலம் தொடர்றது மாதிரியான ஒரு வரலாறு நம்ம உருவாகிட்டு இருக்கு. உங்களுடைய பார்வை? இல்லை, என்னென்னா ஒரு இடத்துக்கு வரலாறு எழுதுகிறப்போ அங்கே எப்படி வரலாறு இருந்ததுன்னு பார்த்து எழுதணும். ஆனால் இவங்க வந்துட்டு ஆங்கிலேயர்களை பார்த்து வரலாறு எழுத கற்றுக்கொண்ட காரணத்தினால அங்கே வந்துட்டு என்ன காலநிலைகள்லாம் நிலவுச்சோ அந்த காலநிலையை வந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய வரலாறோடு பொருத்தி எழுதக்கூடிய ஒரு முறை இருந்தது. இப்போ நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா செம்பு காலம், வெங்கல காலம், இரும்பு காலம்னு வந்திருக்கு. அதை கொண்டு வந்து இங்கே வச்சுட்டு இங்கே வந்துட்டு இரும்பு காலம் கடைசியாக தான் வரணும், முதல்ல அது வந்திருக்க முடியாதுன்னு ஏறத்தாழ ஒரு நூற்றாண்டாக வெள்ளைக்காரங்க சொல்லிட்டாங்கன்ற ஒரே காரணத்துக்காக தமிழக வரலாறு வந்து தவறாக எழுதப்பட்டு வந்தது. இதில் சில ஐரோப்பியர்கள் வந்து மாற்று கருத்து தெரிவிச்சிருந்தாங்க. இப்போ கவுலான் மாதிரியான சில பேர் வந்துட்டு இரும்பு காலம் வந்துட்டு மற்றவங்கள விட ரொம்ப பழமையாக இருக்குது, இப்போ வடக்கில் வந்து செம்பு காலம் இருக்கிறப்ப கூட இங்கே இரும்பு காலம் வந்திருக்கலாம்னா நிறைய பேர் கருத்தை தெரிவிச்சிருந்தாங்க. ஆனால் அந்த கருத்துக்களை வந்து இங்கே இருக்கக்கூடிய வரலாற்று ஆய்வாளர்கள் ஏற்றுக்கலை. ஏன்னா திரும்ப திரும்ப வந்துட்டு ஆங்கிலேயர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்ட்டு, ஆங்கிலேயர்கள் வந்து இங்கிலாந்து வரலாறு சொல்கிறாங்க. அங்கே இருக்கிற அதே படிநிலை இங்கே இருக்குன்னு அவசியம் இல்லை. ஏன்னா வட இந்தியாவில் பார்த்திங்கன்னா அங்கே வந்து செம்புக்கான அந்த மூலப்பொருள் அதிகமாக கிடைக்குது, தமிழ்நாட்டில் செம்புக்கான மூலப்பொருள் அதிகமாக கிடையாது. ஆனால் இரும்புக்கான மூலப்பொருள் இங்கே அதிகம். அப்போது இங்கே இருக்கிறவங்க இங்கே இருக்கிற மூலப்பொருள் தானே ஒரு உற்பத்தியை உருவாக்க முடியும். இப்போ நான் இங்கே இருக்கிறேன், எனக்கு வந்துட்டு சந்தனம்ங்கிறது ரொம்ப விலை உயர்ந்தது, நான் அதனால் எல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக கொஞ்சம் சந்தனம் பூசிக்கிறேன்னு வச்சுக்கலாம். ஒருத்தவங்க மலை நிலத்தில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு சந்தனம் நிறையா கிடைக்கும், அவங்க சந்தனத்தை தேய்ச்சே குளிப்பாங்க, புரியுது இல்லைங்களா? அப்போது அங்கே என்ன மூலப்பொருள் இருக்கோ அதுதான் அவங்க வாழ்க்கையில் பிரதிபலிக்கும். இதுதான் இயல்பானது. ஆனால் இயல்புக்கு மாறாக வெள்ளைக்காரங்க சொல்லிட்டாங்க அதான் அப்படின்னு சொல்லி ஒரு 100 ஆண்டுகளாக தமிழக வரலாற்றில் இரும்பினுடைய பங்கு வந்து பெரிய அளவில் மறுக்கப்பட்டது. கடைசியில் அதே ஆங்கிலேயர்கள் கண்டுபிடிச்ச கார்பன் 14ங்கிற அந்த காலக்கணிப்பு முறைப்படியே இவங்க சொன்னது தவறு அப்படின்னும், தமிழக வரலாறுங்கிறது அவங்கெல்லாம் அதாவது ஆங்கிலேயர்கள் உட்பட மற்றவங்க எல்லாமே வந்து இரும்பு காலத்தில் கால் வைக்கிறதுக்கு சுமார் 3000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இரும்பு காலத்தில் கால் வைத்த ஒரு வரலாறாகத்தான் இருக்குதுன்றதையும் இப்போ இந்த சமீபத்திய ஆய்வு சொல்லியிருக்குது. இது தமிழக வரலாறுங்கிறது வந்துட்டு வெள்ளைக்காரங்களை பார்த்து அதே முறையில் எழுதப்படக்கூடாது. அப்போ உருவாக்கிய அந்த வரலாறு தவறு அப்படிங்கிறத கூட இது நிரூபிச்சிருக்கு. ஆமாம், வெள்ளைக்காரங்க வந்துட்டு அவங்களுக்கு ஒரு முறையை உருவாக்குவாங்க, உருவாக்கிட்டு அதை பார்வையில் இருந்துட்டு அடுத்தவங்க வரலாறு எழுதுவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம பார்வையிலேருந்து நம்ம வரலாறு எழுதணும். இப்போ மற்ற நாடுகள் எல்லாம் அதான் பண்ணுறாங்க, ஆப்பிரிக்க நாடுகள் கூட அதான் பண்ணுறாங்க. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய அந்த ஆங்கில மோகம்ங்கிறது எப்படின்னா, வெள்ளைக்காரங்க சொல்லிட்டாங்க அந்த முறைப்படி தான் எழுதுவேன், முதல்ல செம்பு காலம், அடுத்து வெங்கல காலம், அப்புறம் இரும்பு காலம், இப்படி தான் இருக்கும். அப்போ வந்துட்டு இங்கே இரும்பு காலங்கிறது பழசாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது இப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முறை இருந்தது. அந்த முறை ரொம்ப தவறானது அப்படின்றதையும், தமிழக வரலாறு எழுதணும்னா தமிழ்நாட்டில் தான் ஆய்வு பண்ணணும். நீங்கள் வந்து ஐரோப்பாவில் இப்போ இருக்குன்றதை வச்சு நீங்கள் தமிழக வரலாறு எழுத முடியாதுன்றதையும், வடக்கில் இருந்த வரலாறை வச்சு தமிழக வரலாறு எழுத முடியாதுன்றதையும் இந்த ஒரு கண்டுபிடிப்புன்றது உறுதிப்படுத்தியிருக்கு. இப்போது இரும்பு அப்படிங்கிறது 5000 ஆண்டுகளுக்கு முன்பு. அப்போ நீங்கள் சொல்லும்போது நம்ம படிச்சுட்டு வந்த இவ்வளவு காலங்கள் அந்த படிநிலை எல்லாமே மாறுதா, சஃபில் ஆகுதா? ஆமாம், அது இவங்க சொன்ன அந்த படிநிலை இருக்கு இல்லைங்களா, நம்ம படித்த விஷயமே மாறுது. ஆமாம், நம்முடைய பாடத்திட்டமே மாறணும். ஐரோப்பியில் வந்து பார்த்திங்கன்னா உலோக காலங்கிறது வந்துட்டு செம்பு காலம், வெங்கல காலம், இரும்பு காலம்னு எழுதுகிற மாதிரி தமிழ்நாட்டில் முதல்ல இரும்பு காலம்னு போட்டு தான் நம்ம எழுதணும். அப்போ இரும்பு காலத்துக்குன்னு வந்து நம்ம ஒரு வரலாறு எழுதுகிறப்போ அதில் முதல்ல தமிழ்நாட்டை வச்சு, அதற்கு பிறகு வந்து ஹிட்டைடுகளை வச்சு, அப்புறம் வந்துட்டு எகிப்தியர்களை வச்சு அதனுடைய இரும்பினுடைய வரலாறு எழுதுகிறப்போ நமக்கு வந்து முதன்மையான இடம் கொடுக்கப்பட வேண்டும். இப்படியாக வரலாறு முழுமையாகவே மாற்ற வேண்டிய ஒரு அவசியத்தை வந்து இந்த கண்டுபிடிப்பு வந்து நமக்கு காட்டுது. எப்படி உறுதி செஞ்சாங்க? இப்போது இதுக்கு முன்னாடி பண்ணக்கூடிய கார்பன் டேட்டிங் முறை அதெல்லாம் தாண்டி இப்போ அட்வான்ஸ்டாக பல்வேறு முறைகளில் அது கண்டுபிடிச்சிருக்காங்க, உறுதி செய்யப்பட்டிருக்கு.
அதுவும் கோர்லேருந்து கண்டுபிடிக்கிறது வேற, ஒரு பொருளாக மாறின பிறகு அதனுடைய தன்மை குறித்து கண்டுபிடிக்கிறது வேற. இப்போ ஃபைனலைஸ்ட் இந்த ரிசர்ச் எல்லாம் எதன் மூலமாக கண்டுபிடிக்கப்பட்டுச்சு? இது வந்துட்டு AMS கார்பன் 14ங்கிற ஒரு முறை. இப்போ அது கார்பன் 14ங்கிற முறையை பற்றி நம்ம ஓரளவுக்கு கேள்விப்பட்டிருப்போம். இப்போ கார்பனில் வந்து நிறைய வடிவங்கள் இருக்கும். வைரமும் கார்பன் தான், அதே சமயம் அடுப்பில் இருக்கிற ஒரு கரியும் கார்பன் தான். ஆனால் வைரம் வந்து ரொம்ப வலிமையாக இருக்கும், அடுப்பில் இருக்கிற கரி வந்து நீங்கள் கையால் உடைச்சிடலாம். ஏன்னா கார்பன் அணுக்களுக்கு நடுவில் இருக்கிற பிணைப்பு. இந்த உலகத்திலே ரொம்ப வலிமையான பொருள் கார்பன் தான். ஆனால் அது பிணைப்பு மாறி இருக்கும். இப்போ கிராஃபின், கிராஃபைட் அப்படின்னு வர்றப்போ அந்த பிணைப்பில் மாறுபடும். இப்படி கார்பனுக்கு நிறைய வடிவங்கள் இருக்குது, புறவேற்றுமை வடிவங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கார்பனில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட வடிவம் என்னென்னா கார்பன் 14ங்கிறது அது ரேடியோ ஆக்டிவ் கார்பன். அதாவது என்னென்னா கதிரியக்கம் இருக்கும் அதில். அது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அது அப்படியே அழிஞ்சிக்கிட்டே வரும். அப்போது அந்த கார்பன் வந்து அழிகிறதுக்காகக்கூடிய காலகட்டம் இருக்குது இல்லைங்களா, அதை வச்சு அது எவ்வளவு காலத்துக்கு முன்பாக பயன்பாட்டில் இருந்துச்சுன்னு அந்த ஒரு பொருளை கண்டுபிடிக்கலாம். இதுதான் கார்பன் 14ங்கிற முறை. இதுக்கு நோபல் பரிசு கிடைத்தது. இந்த முறையில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது வந்துட்டு ஒரு செடி இருக்குது. ஒரு செடியை வந்துட்டு மண்பானைக்குள்ளே போட்டு மூடி வச்சுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது செடியோ விதையோ கடைசியாக அது மேலே வந்து எப்போ கார்பன் 14 பட்டதுங்கிறத நம்ம இந்த முறையில் கண்டுபிடிக்க முடியும் இல்லைங்களா. ஏன்னா வளிமண்டலத்தில் வந்துட்டு கார்பன் 14 இருக்குது. கார்பனை உட்கிரகிக்கிறப்போ அது வந்துட்டு அந்த கார்பன் 14ஐயும் எடுத்துக்கும். அந்த கார்பன் 14 எவ்வளோ சிதையடைஞ்சிருக்குன்றதை வச்சு நம்ம வாழ்நாளை கண்டுபிடிச்சலாம் இருக்கு இல்லைங்களா. அதே மாதிரி இந்த முறையை வேறு எதுக்காவது பயன்படுத்த முடியுமான்னு பார்க்குறப்போ, பொதுவாக உலோகங்களுக்கு நம்ம கார்பன் 14 பயன்படுத்த முடியாது. தாவரங்களுக்கும் விலங்குகளுக்கு தான் பயன்படுத்த முடியும். ஆனால் அதில் என்னென்னா, இரும்பை வந்து உருக்கிறப்போ அந்த ஸ்மெல்ட்டிங்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதில் நம்ம வந்துட்டு ஏதாவது ஒரு வகையில் வந்துட்டு கரியை பயன்படுத்துகிறோம். அப்போ அந்த கரி வந்து இரும்புக்குள்ளே போகும். ஏன்னா எவ்வளோ பேருக்கு தெரியும்னு தெரியல, இரும்பை நம்ம தரம் பிரிக்கிறப்ப இரும்பில் எவ்வளவு கார்பன் இருக்குன்றதை வச்சு தான் தரமே பிரிப்பாங்க. 1.2லேருந்து 2% வரைக்கும் இருக்கக்கூடிய இரும்பு வந்து துருப்பிடிக்காத இரும்பு. இப்போ ஐரோப்பாவில் வந்து 1.3% இருந்தாலே துருப்பிடிக்காத இரும்பும்பாங்க. இங்கே வந்துட்டு 1.7% இல்லைங்களா. அப்போது இரும்புன்றது, நல்ல இரும்புன்றது கண்டிப்பாக கார்பன் கலந்தது தான். இப்போ அதிகமாக கார்பன் கலந்துட்டு அப்படின்னா அது இந்த இரும்பு உடஞ்சி போயிடும். இந்த 1.7ன்னு இருக்கிறப்போ அது வந்து உடையாது, துருப்பிடிக்காது, அந்த மாதிரி இருக்கும். அப்போ நம்ம இரும்பு பொருள் ஒன்று உருவாக்குறப்போ அந்த 1.2லேருந்து 2க்குள்ளே, மிக குறிப்பாக 1.7க்கு வந்தால் உயர்தரமான இரும்பு, அந்த அளவுக்கு கார்பனை வந்து கட்டுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு அவங்க முயற்சி பண்ணுவாங்க. அப்போது வெளியில் இருக்கிற கார்பன் உள்ளே போகும், உள்ளே இருக்கிற கார்பன் வெளில வரும். இந்த ப்ரொசீஜரில் அந்த கார்பனை வந்து அவங்க வந்து வெப்பத்துக்கு உட்படுத்துகிறப்போ அந்த கரி வந்துட்டு அந்த இரும்புக்குள்ளே போகும். அப்போ அதன் மூலமாக கார்பன் 14ம் அந்த இரும்புக்குள்ளே போகும். இப்போ ஆய்வாளர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பழைய இரும்பை எடுத்து ஆய்வு பண்ணுறப்போ அதில் இருக்கக்கூடிய அந்த கார்பன் 14 கார்பன் டை ஆக்சைடாக மாற்றி வெளில எடுத்து அதை வந்துட்டு கார்பன் 14 டெஸ்ட் எடுத்து அதன் மூலமாக தான் இரும்பு பொருட்களினுடைய வயதை கணக்கிடுறாங்க. இது வந்து சர்வதேச முறை. எகிப்தில் எடுத்த இரும்பையும் இப்படி தான் அவங்க கணக்கு பண்ணாங்க. ஹிட்டைடுகளுடைய கல்லறையிலேருந்து எடுத்த இரும்பையும் அவங்க இப்படி தான் கணக்கு பண்ணாங்க. உலகம் முழுக்க பின்பற்றக்கூடிய முறை தான். அதனால் கார்பன் 14 பயன்படுத்தி மற்ற உலோகங்களை டேட் பண்ண முடியாதுன்ற மாதிரி இரும்புக்கு கிடையாது. இரும்பில் கார்பன் இருக்கிறதுனால அந்த கார்பன் 14 முறையில் நேரடியாக டேட் பண்ண முடியும். அப்படியாக இவங்க வந்துட்டு பண்ணுறப்போ என்ன சிக்கல்னால், அதிகமான கார்பன் 14 கிடைக்காது. ஏன்னா மொத்த கார்பனில் ஒரு 1% தான் வந்து கார்பன் 14 இருக்கும். இங்கே மொத்த ஒரு உலோகத்தில் பார்த்தீங்கன்னா 1.7% தான் கார்பனு. அதில் ஒரு 1% தான் கார்பன் 14ங்கிறப்போ அதை கனெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கடினமாக இருந்தது. அப்போது சற்றேறக்குறைய ஒரு 200 வருஷம் முன்ன பின்ன இருக்கலாம். அப்படி தான் வந்துட்டு பழைய கார்பன் 14 முறையில் வரும். இந்த AMS கார்பன் 14ங்கிற எந்த முறை எப்படின்னா, அதில் வந்துட்டு கிடைக்கக்கூடிய அந்த குறைஞ்சபட்ச கார்பன் 14 நிறையா எடுத்து துல்லியமான ஆண்டு கிட்ட கொண்டு போய் கணக்கு போட முடியும். அதான் இப்போ இருக்கிற ஒரு நவீனமான முறை. அதிலேயே வந்துட்டு கிமு 3345 வருஷம் அப்படின்னு வருது அப்படின்னா, அது வந்து சர்வதேச அளவில் அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு முடிவு தான். அதில் சந்தேகப்படுறதுக்கு எந்த நியாயமும் இல்லை. இதுக்கு முன்னாடியே வெளியிட்டிருக்கணும், ரொம்ப தாமதமாயிடுச்சு அப்படிங்கிறது பார்க்குறீங்களா? கண்டிப்பாக. ஏன்னா இப்போ உலகத்தில் வந்து இதுவரைக்கும் கிடைச்ச இரும்பு பொருட்கள்லேயே ரொம்ப பழமையான ஒரு மாதிரின்றது சிவகலை பகுதியில் 2021 பிப்ரவரி 2ஆம் தேதி கிடைச்ச ஒரு மாடல் தான். அது பார்த்திங்கன்னா பீட்டா 583593ங்கிறது அந்த மாடலோட பேர், இந்த சாம்பிளோட பேர். அதை வந்துட்டு இவங்க வந்துட்டு அனுப்பிடுறாங்க. அனுப்பி பிப்ரவரி 21ஆம் தேதியே அதுக்கு ரிசல்ட் வந்துடுது. கிமு 3345 ஆண்டுன்னு ரிசல்ட் வந்துடுது. ஆனால் அந்த காலகட்டங்கிறது வந்து தமிழ்நாடு வந்து தேர்தலை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய காலகட்டம். அப்போ முதல்வராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை வெளியில்லை. அதுக்கப்புறம் திமுக வந்து ஆட்சிக்கு வர்றாங்க. இவங்களும் வந்து அந்த ஆய்வை தொடர்றாங்க. ஏன்னா சிவகலை பகுதியில் பார்த்திங்கன்னா 2019லேருந்து 2021, 22 வரைக்கும் கூட ஆய்வுகள் நடந்துருந்துருக்கு. இவங்க தொடர்றாங்க. இப்போ இந்த 2022 ஆய்வை முடித்த உடனேவாவது இவங்க இப்படி ஒரு சாம்பிள் கிடச்சிருக்குன்றத அறிவிச்சிருக்கலாம். ஆனால் அங்கே அறிவிக்காமல்
ஏறத்தாழ வந்துட்டு பார்த்திங்கன்னா 3 ஆண்டு 11 மாதம் கழிச்சு இப்போ தான் வந்துட்டு இவங்க அதை அறிவிச்சிருக்கிறாங்க. அப்போ அது வந்து நம்ம ஒரு தயக்கமாக தாமதமாக அப்படின்னு புரிஞ்சிக்க முடியல. இன்னொன்று, நமக்கு தான் அந்த ஆய்வு முடிவு தெரியாது, தமிழ்நாடு அரசுக்கு அந்த ஆய்வு முடிவு தெரியும்ல இல்லைங்களா? இப்போ அப்படி இருக்கிறப்போ இப்போ சில மாதங்களுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த சிந்து சமவெளி நூற்றாண்டு நடந்தது. அதில் வந்து தமிழர்கள் வந்து சிந்து சமவெளியிலேருந்து வந்தவங்க, சிந்து சமவெளி நாகரிகம் பழமையானது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அதுக்கு சில மாதம் கழித்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க, சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு இணையான சிந்து சமவெளியோட மேம்பட்ட ஒரு இரும்பு நாகரிகம் தமிழ்நாட்டில் இருக்குன்னு சொல்கிறீங்க. அப்போ ஒருவேளை சிந்து சமவெளி மாநாட்டுக்கு வந்துட்டு ஒரு பெரிய அளவில் ஒரு வரவேற்பு கிடச்சிருந்துச்சுன்னா அந்த முடிவு வெளில வந்திருக்குமா? ஏன்னா 2 வேறு நிலைப்பாடு இல்லை. ஒரு அரசாங்கம் தொடர்ச்சியாக 2 நிகழ்வு இல்லை, அது வந்துட்டு இதுலேருந்து கான்ட்ராஸ்டான ஒரு விழா தானே. இப்போ சிந்து சமவெளி நாகரிகத்தில் தமிழர்கள் இருந்தாங்க, அங்கே சிந்துவிலேருந்து வைகைக்கு வந்தாங்க அப்படின்னு ஒரு கருதுகோள் அந்த மாநாட்டில் முன்வைக்கப்பட்டது. நீங்களே என்ன சொல்கிறீங்க, சிந்துவிலேருந்து வைகைக்கு வந்தாங்கன்றீங்க. சிந்துவில் இருந்தது வந்துட்டு வெங்கல நாகரிகம், அங்கே இரும்பு நாகரிகம் கடைசி வரைக்கும் வரவே இல்லை. சிந்து சமவெளியினுடைய மொத்த வரலாறில் வந்து அவங்க இரும்பு நாகரிகத்தில் காலே வைக்கல. தமிழக நாகரிகம்ன்றது சிந்து சமவெளியுடைய சமகாலத்தில் இருந்து இரும்பு நாகரிகம். அப்போ எப்படி நீங்கள் வந்துட்டு அங்கேருந்து இங்கே வந்தாங்க, அங்கேருந்து வந்தவங்க தான் அந்த நாகரிகத்தை தோற்றுவிச்சாங்கன்னு எப்படி நீங்கள் சொன்னீங்க? உங்களுக்கு தெரியும்ல, எங்களுக்கு தான் தெரியாது. உங்கள் கிட்டக்க ஆய்வு முடிவு இருக்குது. அந்த ஆய்வு முடிவு அந்த குழுவினர் வந்து இவங்க சொல்கிற கணக்குப்படி பார்த்தா அது நூலாக எழுதிக்கிட்டு இருக்காங்க, சரிங்களா? அப்போ எழுதிக்கிட்டு இருக்காங்கன்றப்போ அடுத்து அந்த நூல் வெளில வருதுன்றப்போ எப்படி நீங்கள் வந்து அதுக்கு மாறாக வந்துட்டு ஒரு நிகழ்வு நடத்திட்டு உடனே வந்துட்டு இங்கே மாற்றி சொல்கிறீங்க? இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்கள் தமிழ்நாட்டினுடைய இரும்பு காலத்தை பற்றி ஆய்வு செய்யணும்னு சொல்ல எல்லாரும் கேலி தான் பேசியிருந்தாங்க, காலங்காலமாக கேலி தான் பேசியிருந்தாங்க. இன்னொன்று, இவங்க கொடுத்த இந்த ஆய்வறிக்கையிலேயே எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய காலகட்டத்தில் தான் இந்த ஆய்வு செய்யப்பட்டது அப்படின்றத குறிப்பு கிடையாது, அவருக்கு ஒரு நன்றி தெரிவிக்கப்படலை. இந்த கருதுகோளை முதலாக முன்மொழிந்தவர்கள் யார்? இப்போ திராவிடம்னு சொன்னால் நீங்கள் கால்டுவல் பேர்லேருந்து தானே ஆரம்பிக்கிறீங்க இல்லைங்களா? அப்போ வந்துட்டு இரும்பு காலத்தில் வந்து தமிழகம் தான் பழமையானதுன்னு சொல்லணும் அப்படின்னா நீங்கள் கவுலாந்துலேருந்து ஆரம்பிங்க. எவ்வளோ தமிழறிஞர்கள் சொல்லியிருக்கிறாங்க தமிழகத்தினுடைய இரும்பு நாகரிகம் பழமையானது அப்படின்ட்டு, அதை அவங்கலேருந்து ஆரம்பிங்க. தகடூர் பார்த்திபன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்டருந்து கூட ஆரம்பிக்கலாம். அவர் வந்து ஒரு தொடர் வந்து தினமணியில் எழுதியிருந்தார், அவர்லேருந்து ஆரம்பிங்க. இப்படி எவ்வளோ பேர் இதுக்காக பங்கேற்றாங்க. நான் வந்து இதுக்கு பங்காற்றியிருக்கேன். 2018 என்னுடைய நூலுக்கு வந்துட்டு அப்போ இருந்த அதிமுக அரசை சேர்ந்த அமைச்சர் வந்துட்டு அவர் கையால் விருது கொடுத்தார், தமிழ் மேம்பாட்டு விருது. வாசிய குழந்தைசாமி அறக்கட்டளையோட தமிழ் மேம்பாட்டு விருது நான் வந்துட்டு அமைச்சர் கையாலேயே வாங்கியிருக்கிறேன் இல்லைங்களா? அப்போ என்னோட பேர் உள்பட யாரோட பேருமே அதில் இல்லை. ஆமாம், கிரெடிட் யாருக்கு கொடுத்துருந்தாங்கன்னா தமிழக அரசில் பணியாற்றக்கூடியவர்களுடைய பேராக போட்டிருந்தாங்க. அவங்களாம் சம்பளத்துக்காக ஆய்வு செஞ்சவங்க இல்லைங்களா? அவங்க அந்த கருதுகோளை முன் வைக்கல, நாங்கள் அந்த கருதுகோளை முன் வச்சுருக்கோம். 6 ஆண்டுகளுக்கு மேலாக சொந்த காசை போட்டு நாங்கள் இந்த விஷயத்தை சொல்லிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு கொடுக்கப்பட்ட மரியாதை என்ன அதில்? அப்போ என்னென்னா வேறு வழியே இல்லாமல் சரி இதுக்கான கிரெடிட்டை வந்து நம்ம எடுத்துக்கணும், இல்லாட்டி இந்த கிரெடிட் அடுத்தவங்களுக்கு போய்டுன்ற ஒரு நிலைமையில தான் அந்த ஆய்வு முடிவு வெளில வந்திருக்கே தவிர அதில் வேறு எதுவும் பார்க்க முடியல. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு ஆய்வு முடிவு வர்றப்போ அது வந்துட்டு வேறு ஏதாவது ஒரு மாநிலமாகவோ வேறு ஏதாவது ஒரு நாடாகவோ இருந்தது அப்படின்னா அது வந்துட்டு ஒரு பெரிய கொண்டாட்டமாக இருந்திருக்கும். அந்த நாளை வந்துட்டு ஒரு மிக முக்கியமான நாளாக அறிவித்து ஒவ்வொரு ஆண்டும் அதில் வந்துட்டு விழாக்கள் நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. அதனோடு தொடர்புடைய எல்லாருக்கும் விருது கொடுத்துருப்பாங்க. ஒன்றுமே பண்ணாமல் உலகத்தினுடைய மிக முக்கியமான அகழாய்வு முடிவுகளில் ஒன்றுங்க அது வந்துட்டு ஒரு 10ஓட 11 செய்தி மாதிரி கடந்து போகிறது அப்படின்றது அதுக்கு இழைக்கப்படக்கூடிய ஒரு பெரிய அவமானம் தான். அதனால் இது வந்துட்டு பெருமையாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, வேறு வழி இல்லாமல் சொல்லக்கூடிய வேண்டிய ஒரு இடத்துக்கு அவங்க வந்துட்டாங்க, அதனால் சொல்லிட்டாங்கன்னு நான் அதை பார்க்குறேன். அந்த புள்ளியில் தான் நீங்கள் சிந்து சமவெளி அதுக்கு நூற்றாண்டு நேரத்திலேயே சொல்லியிருந்திருக்கலாம் அப்படிங்கும்போது இன்று சொல்லணும் அப்படிங்கிற ஒரு பெரிய அவசியமும் வழி இல்லாமல் அப்படிங்கிறீங்க இல்லையா? ஏன் தேவை வந்துச்சு, அதிமுக்கியமாக வந்துச்சு? 2 விஷயம். சிந்து சமவெளி நூற்றாண்டு அந்த விழாவுக்கு ஒரு பெரிய அளவில் வந்துட்டு மக்கள் கிட்டக்க ஒரு வரவேற்பு கிடைக்கல. ஏன்னா அவங்க திரும்ப போய்ட்டு திராவிட நாகரிகம்னு சொல்கிறது, மக்கள் வந்துட்டு திராவிட நாகரிகம் இல்லைன்னு சொல்கிறது, இதுதான் போயிட்டுருக்கு. அப்போ என்னென்னா இப்போ பார்த்தீங்கன்னா அது திராவிட மாடல் அரசோட சாதனைன்னு சொல்கிறாங்களே தவிர இரும்பு நாகரிகம் திராவிட நாகரிகம்னு முதலமைச்சர் பேசலை. வழக்கமாக தமிழர் நாகரிகத்தில் எது கிடைச்சாலும் திராவிட நாகரிகம் தானே சொல்லுவீங்க, கீழடி வரைக்கும் அதானே சொல்லிட்டு இருந்தீங்க, கடைசி ஆய்வு அறிக்கை வரைக்கும் சொல்லிட்டு இருந்தீங்கல்ல. ஏன் இப்போ நீங்கள் சொல்லலை அப்படின்னா இது வந்துட்டு சொன்னால் மக்கள் ரொம்ப கோவப்படுவாங்கன்ற ஒரு நிலைக்கு அவங்க வர்றாங்க. அப்போ சிந்து சமவெளி அந்த மாநாடு வந்து வெற்றி பெறாமல் இருந்தது ஒரு காரணம். இன்னொன்று, இது அதிமுகவினுடைய ஆட்சியில் வந்த ஒரு அறிக்கை. அடுத்து வந்து திரும்ப அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து எங்கள் ஆட்சியில் வந்து எடுக்கப்பட்ட முடிவு நாங்கள் அறிவிக்கிறோம் அப்படின்னு அறிவிப்பாங்க. இப்போ திமுக பார்த்திங்கன்னா போதும், அதிமுகவினுடைய திட்டங்களை இவங்க முடிச்சு வைப்பாங்க, இவங்க ஆரம்பித்த திட்டத்தை அவங்க முடிச்சு வைப்பாங்க. 2 பேரும் இந்த கிரெடிட்டை வந்து எடுத்துக்கிறதுன்றது காலங்காலமாக நடந்துக்கிட்டு இருக்குது. அதுவும் ஒரு காரணம் அப்படின்னு பார்க்கலாம். இல்லாட்டி அதிமுக ஆட்சியில் கிடைச்ச சாம்பிளை விட ஒரு பழமையான சாம்பிளை நம்ம எடுக்கலான்னு இவங்க முயற்சி பண்ணி 4 ஆண்டுகளாக முயற்சி செஞ்சு
அது கிடைக்காம கடைசியில் வேறு வழியே இல்லாமல் அதிமுக ஆட்சியில் எடுத்த சாம்பிள் வந்து முதன்மையானதாக இருந்தாலும் அது டம்மி பண்ணி அதுக்கு விட பழமை குறைவான சாம்பிள் இவங்க எடுத்திருந்தாங்கல்ல, அதையும் ஒரு ஆய்வறிக்கையாக கொடுத்து சரி கட்டலாங்கிறதுக்கான ஒரு நடவடிக்கைன்னு நம்ம பார்க்கலாம். எது எப்படி இருந்தாலும் ஒரு மிக முக்கியமான ஒரு ஆய்வறிக்கை பிப்ரவரியிலே வருது 2021ன்றப்போ தேர்தல் முடிஞ்சு வரக்கூடிய இந்த அரசாங்கம் வந்துட்டு அந்த ஆய்வறிக்கையை பார்த்த உடனே முதல்ல இந்த யுரேக்கான்னு சொல்லிட்டு ரோட்டில் ஓடினான்னு சொல்லுவாங்கள்ல, அப்படி மனமு வந்து வெளியிட்டிருக்க வேண்டிய ஒரு ஆய்வறிக்கை. இதை 4 ஆண்டாக இவங்க வச்சுட்டாங்க. இந்த 4 ஆண்டாக இந்த கொள்கையை வந்து வலியுறுத்தக்கூடியவர்கள் வந்துட்டு இவங்க கட்சியினாளராலே பெரிய அளவில் அவமானப்படுத்தப்பட்டிருக்காங்க இல்லைங்களா? அப்போ இந்த 4 ஆண்டு தாமதம்ங்கிறது வந்துட்டு தமிழக வரலாற்றில் வந்துட்டு ஒரு பெரிய இழப்பு, ஒரு தேவையில்லாத ஒரு மன உளைச்சல் தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதாவது தமிழர்கள் தான் இரும்பு காலம் அதில் ஒரு முன்னோடியாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறத சொல்லக்கூடியவங்கள்லாம் திராவிட இயக்கத்தால் விமர்சிக்கப்பட்டாங்களா? ஏன் விமர்சிக்கப்பட்டாங்க? ஏன் அந்த தொன்மையை சொல்கிறதுனால ஏதாவது சங்கடம் இருந்துச்சா திராவிட இயக்கத்துக்கு? அது அவங்க தான் விளக்கணும். இப்போ நானே வந்து நேரடியாக விமர்சிக்கப்பட்டேன். இப்போ நான் வந்து இரும்பு காலம் பழமையானதுன்னு சொன்னப்போ இது வந்துட்டு இனவெறி, மொழிவெறி இப்படிலாம் சொன்னவங்க இருக்கிறாங்க இல்லைங்களா? நானே மற்றவங்களாம் விட்டுருங்க, தமிழ் மொழி வெறி. அப்போ அதை நான் தமிழன், அதனால் வந்துட்டு நான் வந்துட்டு தமிழருடைய காலம் பழசு இரும்பு காலம்னு சொல்கிறேன். அது எப்படி தமிழர்கள் முதலாக இரும்பு காலத்தில் கால் வச்சுருக்க முடியும்? ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் தமிழர்கள் வந்துட்டு நாகரிக குறைவானவர்கள் தானே. இவங்களுக்கு வந்து திராவிட இயக்கத்தினர் மட்டும்தானே நாகரிகத்தோடு இருக்கிறவங்க, இல்லை பூட்ஸ் கால் போட்டிருக்க ஆங்கிலேயர்கள்லாம் நாகரிகத்தோடு இருப்பாங்க. அப்படி தமிழர்களுக்கு எப்படி ஒரு நாகரிகம் இருக்க முடியும் இல்லைங்களா? இது எவ்வளோ ஒரு மோசமான மனநிலை பாருங்கள். இந்த மனநிலையில் இருந்து தான் அவங்க நீண்ட காலமாக பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ ஆய்வு முடிவு வந்த பின்னாடி கூட ஏன் வந்து அவங்களால அதுக்கு ஒரு வாழ்த்து தெரிவித்து பொது வெளியில் வந்து கொண்டாட முடியலைன்னா அவங்க நேற்று என்ன பேசுனாங்கன்றது அவங்களுக்கே தெரியும் இல்லைங்களா? அப்போ அந்த மாதிரி தான் பெரிய விழா கூட நடத்த முடியலை. நடத்தினா யாரை கூப்பிட்றது? கட்சிக்காரங்களை கூப்பிட்டுட்டு இவங்களுடைய ஊழியர்களை கூப்பிட்டு எப்படி புத்தகம் வெளியிட்டாங்களோ அதே மாதிரியே வெளியிட முடியுமா? விழா நடத்திட முடியுமா? யாராவது கூப்பிடணும்ல. இவங்க நேற்று வரைக்கும் யாரை அவமானப்படுத்திட்டு இருந்தாங்களோ அவங்கள தானே நீங்கள் அந்த விழாவுக்கு கூப்பிடணும். நியாயமாக கூப்பிட்றதுன்னா ஏன் திராவிட இயக்கத்தில் நிறைய எழுத்தாளர்கள் இருக்காங்க, மேடைகளில் பேசுகிறவங்க இருக்காங்க, அவங்க யாரும் இதில் பேச மாட்டாங்களா? இரும்பு காலம் வந்து பழமையானது, தமிழர்கள் தான் முதலில் இரும்பு காலத்தில் கால் வைத்தார்கள். திராவிட இயக்கத்தில் யார் பேசியிருக்கா? ஒரு 100 வருஷமாக இருக்கக்கூடிய ஒரு கருதுகோள் இது. திராவிட இயக்கத்தில் யார் வெளிப்படையாக பேசியிருக்கா? ஏன் வந்து பேசுறதுக்கு அவங்களால முடியலை? ஏன் மனத்தடை? தமிழர்கள் வந்து ஒரு சிறந்த நாகரிகத்துக்கு உரிமையாளர்கள்னு பேசுறதுக்கு ஏன் அவங்களுக்கு வாய் வரல? ரொம்ப எளிமையான கேள்வி தானே. அப்போ அது என்னென்னா, ஒன்று அவங்க வந்துட்டு தமிழர்களாக இருந்தால் அது தாழ்வு மனப்பான்மைன்னு பார்க்கலாம். அவர்கள் தமிழர் அல்லாதவர்களாக இருந்தால் அது வந்து இனவெறின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. தமிழருக்கு எப்படி வந்து ஒரு நாகரிகம் இருந்திருக்க முடியும் அப்படின்ற ஒரு மனப்பான்மையினுடைய வெளிப்பாடு தானே அது. யோசிச்சு பாருங்களேன், ஒரு சான்றோட பேசுகிறப்பயே இந்த மாதிரி வந்துட்டு நான் மட்டும் சொல்லலை, ஐரோப்பிய அறிஞர்கள் சொன்னதுலேருந்து எடுத்து சான்றோட காமிச்சு இப்படிலாம் வந்துட்டுருக்குன்னு பேசுகிறப்பயே அது கேலி பண்ண முடியுது அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு எப்பயுமே ஒரு ஆய்வை பார்த்தீங்கன்னா முதல்ல ஹைப்போதீசிஸ்னு வரும், கருதுகோள். அதுக்கப்புறம் தான் அந்த கருதுகோளை ஆய்வு பண்ணி முடிவு வரும். இவங்க கருதுகோள் வர்றப்பயே அதெல்லாம் இருக்காது, அதெல்லாம் வாய்ப்பு கிடையாது அப்படின்னு அந்த கருதுகோளை முன்வைக்கிறவங்களே விமர்சிச்சுட்டாங்கன்னா ஆய்வு எப்படி நடக்கும்? புரியுதா? இப்போ சில பேர் என்ன மாதிரி சில பேர் போராடுறாங்க, அப்போ அந்த ஆய்வு வந்து ஏதாவது ஒரு கட்டத்தில் நடக்குது. சில பேர் வந்துட்டு எதுக்கு போராடிட்டு எல்லாருமே இல்லைன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு விட்டுட்டு போனால் என்ன ஆகும்? அதுக்கப்புறம் அந்த ஆய்வு நடக்காதில்ல. அப்போ யார் ஹைப்போதீசிஸோடு வர்றாங்களோ அந்த ஹைப்போதீசிஸோடு வர்றவங்கள நக்கல் பண்ணக்கூடிய ஒரு வேலையை இவங்க பார்க்குறாங்க. ரெண்டாவது, தீசிஸ் வந்துச்சுன்னா அதை தாமதப்படுத்தக்கூடிய வேலையை இவங்க பார்க்குறாங்க. ஸோ அப்போது கிட்டத்தட்ட இந்த ஆய்வுக்கு துவக்கம் அதிமுக அரசை பாராட்டி இருக்க வேண்டும். ஏன்னா அவங்க தான் இதுக்கு பெரிய நீங்கள் சொல்லக்கூடிய இதில் இருக்கக்கூடிய வாய்ப்பே கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய ரொம்ப பழமையான மாதிரி இவங்க சொல்கிறாங்கல்ல, கிமு 3345ன்ட்டு அந்த குறிப்பிட்ட மாதிரி வந்து அதிமுக ஆட்சி காலத்தில் தான் எடுக்கப்பட்டது. அது வந்துட்டு இவங்க மாற்ற முடியாது. அதில் அவங்களுடைய ரிப்போர்ட்லேயே அவங்க டேட்டு போட்டு தான் கொடுத்துருக்காங்க அவங்க புத்தகத்தில் இல்லைங்களா? அப்போ யார் காலத்தில் ஆய்வு நடத்தினாங்களோ அவங்களோட கிரெடிட்டை நீங்கள் எப்படி முழுக்க மறுப்பீங்க? நான் நியாயப்படி கேட்குறேன். அரசியல் ரீதியாக அவங்களால மறுக்க முடியும், நீங்கள் நிறையா தடவை பண்ணியிருக்கீங்க. நியாயப்படி, தார்மீக நியாயப்படி எப்படி அதை மறுக்க முடியும்? இப்போ நாளைக்கே வந்துட்டு இது குறிப்பாக யாராவது ஆய்வு நடத்துகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்துட்டு அதை வந்து அதிமுக காலகட்டத்தில் தானே தொடங்க முடியும். ஆய்வு நடந்தது, தமிழக தொல்லியல் துறையை வந்து அனுப்புனது வந்துட்டு அதிமுக காலத்தில்ன்றதை மாற்ற முடியாது இல்லைங்களா? அப்போது இவங்க பண்ணுறது வந்துட்டு ஆய்வு மனப்பான்மை கிடையாது, இது அரசியல் ஆதாயம் தேடக்கூடிய ஒரு நிலைப்பாடு, அவ்வளோதான். பல மாதங்கள் தேவைப்பட்டுச்சு. 4 ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன்லாம் வாங்கி அதுக்கு பிறகு தான் இதை வெளியிடணும். ஏன்னா ஒன்றில் கொடுத்தா சில மாற்றங்கள் வந்துடும்,
சில பொருட்கள் உயிரோடு இருக்கும்போது தான் அதை ஆய்வு செய்ய முடியும். இங்கே ஒரு 4 இடத்துலேருந்து வந்த ரிப்போர்ட் வந்து ஃபைனலைஸாக அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஒரு காலம் எடுக்காதா? இல்லைங்க, நான் சொல்கிறது அந்த குறிப்பிட்ட மாதிரி எது ரொம்ப பழமையான மாதிரியோ இல்லை நிறையா மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதில் சிலது வந்துட்டு ஒரு 150 நாளுக்குள்ளே நடந்த ரிசர்ச்சோடதும் வந்திருந்தது. நான் கேட்குறது என்னென்னா, இந்த ரிசர்ச் பேப்பரில் நீங்கள் ரொம்ப பழமையான மாதிரின்னு ஒன்று சொல்கிறீங்கல்ல, இந்த ரிசர்ச்சில் வந்துட்டு எதை வந்துட்டு முக்கியமான ஆதாரம்னு காட்டுறீங்களோ ஓகே, அந்த ஆதாரம் அந்த குறிப்பிட்ட மாடல், அந்த பீட்டா 583593ங்கிற மாடல் நீங்கள் டெஸ்ட்டுக்கு அனுப்பி February 21, 2021 வந்துருச்சு. அதையாவது வெளியிட்டு அதை ஏன் வெளியில்லை? நீங்கள் புத்தகம்லாம் போட வேணாம், ஒரு அறிவிப்பு, சந்தோஷத்தை கொண்டாடலாம். அப்பயே வந்து ஏன் சந்தோஷம் வந்தால் தானேங்க கொண்டாடலாம் இல்லைங்களா? பார்த்த உடனே ஏன் உங்களுக்கு சந்தோஷம் இல்லைன்றதை நாம் எப்படி கேட்க முடியும்? புரியுதா உங்களுக்கு? அது அப்படி ஒரு ரிப்போர்ட் வந்திருக்குன்னா பார்த்த உடனே உங்களுக்கு மகிழ்ச்சி வரல? இயல்பான கேள்வி தானே. நான் ரொம்ப எளிமையாக கேட்குறேங்க. தெலுங்கானாவில் இப்படி ஒரு ரிப்போர்ட் வருதுன்னு வச்சுக்கோங்க. தெலுங்கானா முதலமைச்சர் பார்த்தாருன்னா இந்த மாதிரி 4 வருஷம் கழிச்சு சொல்லுவாரா? ஆந்திராவில் பார்த்தாங்கன்னா இவ்வளோ ஏங்க பக்கத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேரளா இருக்குது. கேரளாவில் வந்துட்டு அவங்க வரலாறு எழுதுகிறப்போ கிபி 10ஆம் நூற்றாண்டுக்கு மேலே போக மாட்டாங்க. ஏன்னா மலையாளத்தினுடைய ஆயுள் குறைவுன்றதுனால அவங்க பொதுவாக பேச மாட்டாங்க. பட்டணம் பகுதியில் நடந்த அகழாய்வை வந்துட்டு மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து மூடிட்டாங்க. எதுக்கு நடத்திக்கிட்டு அப்படின்ட்டு. அங்கே எடக்கல்னு ஒரு குகையில் வந்துட்டு ஒரு எழுத்து கிடைக்குது. மலையாள மொழிக்கு வந்துட்டு பழமையான எழுத்து இல்லைன்னு எல்லாருக்குமே தெரியும். அது வந்துட்டு கிபி 4ஆம் நூற்றாண்டு எழுத்துன்றாங்க. இருந்தாலும் சிஎம் நேரில் போய் பார்க்குறாரு. அது வந்து பழைய மலையாளமாக இருந்துடக்கூடாதான்ற ஒரு ஆசை அவங்களுக்கு இருக்குது. புரியுதா உங்களுக்கு? அப்படி ஒரு ஆசை ஏன் உங்களுக்கு இல்லை? நம்ம வரலாறு இன்னும் பின்னோக்கி இருந்தா பெருமை அப்படின்னு ஏன் அந்த பெருமை வரமாட்டேங்குது? இதுதான் இங்கே கேட்கப்படக்கூடிய அல்லது நம்ம வந்துட்டு கவனிக்கப்பட வேண்டிய ஒரு கேள்வியாக இருக்குது. அப்போது இங்கே வரலாற்று ஆய்வுன்றது வந்துட்டு வேறு வழியே இல்லாமல் யாராவது ஆய்வு பண்ணி யாராவது போராடினா வேறு வழியே இல்லாமல் கடைசியாக தமிழ்நாடு அரசு அவங்க ஸ்டிக்கர் ஒட்டி வெளியிடுவாங்க. அவ்வளோதான். அதுக்காக வந்துட்டு யார் உண்மையில் ஆய்வு பண்ணாங்களோ அவங்களுக்கு அதுக்கான எந்த கிரெடிட்டையும் அரசாங்கம் வந்து நேரடியாக கொடுக்காது. அப்படின்னா யார் வந்துட்டு ஆய்வு பண்ணுறதுக்கு வருவாங்க? இப்போ நீங்கள் தொல்லியல் துறையை பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்துட்டு முழு பணியிடங்கள் வந்து நிரப்பப்படலை. இப்போ தமிழ்நாடு தொல்லியல் துறையில் குறிப்பிட்ட பணியிடங்களுக்கு ஆட்களை நியமிக்கணும் அப்படின்னா அவங்க சமஸ்கிருதத்தில் முதுகலை பட்டம் பெற்றிருக்கணும்னு ஒரு விதி வச்சுருக்கிறாங்க. சமஸ்கிருதத்தை வந்து தமிழ்நாடு அரசாங்கம் ஸ்கூலில் சொல்லி தர்றாங்களா? இல்லை சிறப்பு வகுப்பு ஏதாவது நடத்துகிறாங்களா அவங்க? அப்போ வந்துட்டு சாமானிய மக்கள் எப்படி தொல்லியல் துறையில் வேலைக்கு போவாங்க? இப்போ சமஸ்கிருதம் தெரிந்திருக்க வேண்டுங்கிற அங்கே ஒரு இருக்குது. இப்போ சமீபத்தில் வந்துட்டு ஒரு இப்போ பணி நியமனத்துக்கான ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க தேர்வு எழுதுறதுக்கு. அந்த அறிவிப்புலேயே அவங்க கொடுத்துருந்தாங்க. ஒரு அருங்காட்சியகத்தில் இருக்க காப்பாளராக இருக்கணும்னா கூட அவங்க ஃபீல்டுக்கெல்லாம் போக வேணாம், அதுக்கு காப்பாளராக இருக்கணும்னா கூட சமஸ்கிருதத்தில் வந்துட்டு அவங்க முதுகலை பட்டம் முடிச்சிருக்கணும். தமிழில் 10வது படிச்சிருந்தால் போதும். புரியுதா உங்களுக்கு? அப்போ இப்படி ஒரு தகுதி வச்சுருக்கிறீங்க. அப்போ நான் ஒரு தமிழன், நான் சமஸ்கிருதம் படிக்கலை, எனக்கு தொல்லியல் துறையை பற்றி தெரியும். அப்போது நான் வந்து என்னென்னா நான் தனிப்பட்ட முறையில் தானே ஆய்வு பண்ண முடியும். அப்போது நான் எங்களை மாதிரியாக இருக்கக்கூடிய நபர்களை நீங்கள் அரசுக்கு உள்ளேயும் வந்து அனுமதிக்க மாட்டீங்க, நாங்கள் செய்யக்கூடிய ஆய்வுகளையும் நீங்கள் மதிக்க மாட்டீங்க. அப்படின்னா தமிழ்நாட்டில் எப்படி வந்துட்டு ஆய்வுகள் நடக்கும்? இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அரசாங்கத்தினுடைய அந்த அதிகாரிகள் பண்ணாதான் ஆய்வுன்றாங்க. இங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மையான ஆய்வுகள் ஒரு 50%க்கும் மேற்பட்ட, இன்னும் சொல்லப்போனால் சில துறைகளில் 80% ஆய்வுகள் வந்துட்டு அமெச்சூர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பணியில் இல்லாத நபர்கள் வந்துட்டு தன்முனைப்பால் பண்ணது தான். இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு பிராமியை படிக்கிறோம், தமிழியை படிக்கிறோம், அதை சொன்னது வந்துட்டு இந்த துறை சாராத ஒரு நபர் தான், ஒரு நாணயவியல் ஆய்வாளர் தான் அதை சொன்னார் இல்லைங்களா? நமக்கு இவ்வளோ கிடச்சிருக்கு. தமிழ்நாட்டில் நாணயவியலுக்கு ஒரு துறையே கிடையாது, தமிழ்நாடு அரசாங்கத்தில் ஒரு துறையே கிடையாது. அப்போது இப்படி ஒரு தொல்லியல் அமைப்பை நீங்கள் வச்சுக்கிட்டு நானும் ஆய்வு பண்ண மாட்டேன், நீயும் பண்ணக்கூடாது, நான் தப்பி தவறி ஆய்வு பண்ணாலும் முடிவை வந்துட்டு குறிப்பிட்ட காலத்தில் வெளியிட மாட்டேன் அப்படின்னு வச்சுருந்தாங்கன்னா இது வந்துட்டு நாங்கள் எப்படி பாராட்டுறதுன்னு எங்களுக்கு தெரியலை. இந்த கண்டுபிடிப்புக்கு பிறகு தமிழ்நாடு வேறு என்னென்ன முன்னெடுப்புகளை இதை வச்சு செய்யணும்? அதை செய்கிறாங்களா இல்லை அதையும் பெண்டிங்லேயே போட்டிருக்காங்களா? நிறைய செய்ய வேண்டியது இருக்குது. ஏன்னா இப்போது அடுத்த ப்ராசஸ் வேகமாக தொடங்கணும்ல. ஆமாம், இன்னொன்று ஏற்கனவே இருக்கிற ப்ராசஸ்லாம் முடிக்கணும். நீங்கள் நிறையா அகழாய்வுகள் இங்கே நடந்திருக்கு, அதுக்கெல்லாம் அருங்காட்சியகங்கள் வந்து பெரிய அளவில் அமைக்கப்படலை. இப்போ நாணயவியல் மாதிரியான விஷயங்களுக்கு துறைகள் அமைக்கப்படலை. இன்னொன்று தொல்லியல் துறைக்கு வந்துட்டு ரொம்ப அதிகபட்ச நிதினா கூட 100 கோடி ரூபா கூட வரைக்கும் ஒதுக்கப்பட்டதில்லை இல்லைங்களா? அதாவது அருங்காட்சியகத்தோட சேர்த்து 100 கோடி ரூபா ஒதுக்குறாங்க. அருங்காட்சியகம் அப்போ அந்த காசில் வந்துட்டு என்னென்ன ஆய்வு பண்ண முடியும்? எல்லாத்துக்கும் மேலே
தமிழ்நாட்டினுடைய மிக பழமையான பகுதி எங்கே இருக்குன்றப்போ அது கடலுக்குள்ளே போயிடுச்சு. ஏன்னா தென்புலத்தார்னு நம்ம சொல்லுவோம். தெற்கு பகுதி வந்து கடலுக்குள்ளே போயிட்டு அந்த பகுதியை ஆய்வு பண்ணணுங்கிறது தான் நம்முடைய மரபு சார்ந்த கோரிக்கையும் நீண்ட கால கோரிக்கையுமா இருக்குது. அதுக்கும் நிறைய பேர் வந்துட்டு செலவெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. நீ கடலுக்குள்ளே வந்துட்டு செவுறு கண்டுபிடிக்கிறாங்க. ஒவ்வொரு முறை கடல் உள்ளாங்கிறப்பையும் நமக்கு கட்டுமானங்கள் கிடைக்குது, எல்லாத்தையும் பார்க்குறோம்ல. கடலுக்குள்ளே வந்துட்டு தனிநபர்கள் போய் ஆய்வு பண்ண முடியாது, நிறைய செலவு பிடிக்கும். இப்போ அரசாங்கம் வந்து அதுக்குன்னு ஒரு தொல்லியல் டீம் போட்டு, இப்போ பூம்புகார் பகுதியினுடைய முடிவுகள் பார்த்திங்கன்னா 15,000 வருஷத்துக்கு மேலே பழமையாக இருக்கலான்னு கூட ஒரு கருதுகோள் முன்வைக்கப்பட்டது. அப்போ அதெல்லாம் போய் ஆய்வு பண்ணணும் இல்லைங்களா? இன்னும் நம்ம தரையை தாண்டி கடல்லே கால் வைக்கல. அப்போது தொல்லியல் துறை வந்து இன்னும் போக வேண்டிய தூரம் வந்துட்டு மிக அதிகமாக இருக்கின்றது. ஏன் இது வந்து ரொம்ப அவசரமாக பண்ணணும் அப்படின்னா, இப்போயே பார்த்திங்கன்னா மதுரையில் இருக்கக்கூடிய பகுதிகள் வந்துட்டு வேறு பணிக்கு போகலான்ற ஒரு நிலைமை வந்துச்சு. இன்னொன்று நகரமயமாக்கல் பெரிய அளவில் நடந்துகிட்டு இருக்குது. தொல்லியல் தலங்களுக்கு மேலெலாம் வந்துட்டு நிறைய கட்டுமானங்கள் கட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம எவ்வளோ சீக்கிரமாக பண்ணுறோமோ அவ்வளோ அதிகமான தொல்லியல் சான்றுகள் நமக்கு கிடைக்கும். கொஞ்சம் லேக் எல்லாம் இருக்குல்ல, அதுக்கு இடையில இருக்கக்கூடிய பிரச்சனை திராவிடம் வெர்சஸ் தமிழா? அது அவங்க தான் சொல்லணும். இவங்க என்னென்னா வெளியிடுறதுக்கு தாமதம், சந்தோஷம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகளை வச்சு நான் ஆமாம் இல்லை, இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னே புரியல. இப்போ திராவிட நாகரிகம் அப்படின்னு ஏதாவது ஒரு நல்லது நடந்துச்சுன்னா அது வந்து திராவிட நாகரிகம்ங்கிறாங்க. ஏதாவது ஒன்று சரியாக நடக்கணும்னா இது தமிழர்கள் இப்படி தான் அப்படின்றாங்க. இவங்களே முதல்ல என்ன மாதிரி ஒரு நிலைப்பாட்டில் இருக்காங்கன்னு தெரியலை. இன்னொன்று வந்துட்டு அரசியல் வேறு வரலாறு வேறு. எல்லா இடத்துலையுமே தான் அரசியல் மதம் வரலாறுங்கிறது 3 வெவ்வேறு துறைகள். மத ரீதியாக உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கலாம், அரசியல் ரீதியாக ஒரு கோட்பாடு இருக்கலாம், ஆனால் தொல்லியல் ரீதியாக அதுக்கு வேறு முடிவு வரலாம். உலக எல்லா நாட்டிலையுமே வந்துட்டு நீ உங்களோட நம்பிக்கைக்கு மாறாதான் ஆய்வு முடிவுகள் வரும். அப்போ என்னென்னா இவங்க அதை 3ஐயும் பிரித்து புரிஞ்சிக்காமல் இப்போ வந்துட்டு தமிழர் வரலாறுன்னு பேசுகிற இடத்துல போய்ட்டு திராவிட வரலாறுன்னு அதை மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறது. இது வந்துட்டு தமிழர் வரலாறுக்கும் நல்லது கிடையாது, திராவிட இயக்கத்துக்கும் நல்லது கிடையாது. நான் தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஏன்னா இப்போ நீங்கள் திராவிடம் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது தமிழ்நாட்டுக்குள்ளே தமிழர்களுக்கு வந்துட்டு திராவிடங்கிற அந்த சொல் தெரிஞ்சு 17ஆம் நூற்றாண்டில் தான் தெரியும். அதுக்கு முன்னாடி சாமானிய மக்கள் வந்து அந்த சொல்லை பயன்படுத்தலை. இப்போ திராவிட இயக்கமே சொல்கிறாங்க சமஸ்கிருதங்கிற மொழி வந்து கிபி 2ஆம் நூற்றாண்டில் தான் வந்தது அப்படின்ட்டு. நம்ம கல்வெட்டு ரீதியாக பார்க்குறப்போ மிக பழமையான கல்வெட்டு அப்போ தான் வந்திருக்கு. இப்போ திராவிடங்கிற சொல் வந்து சமஸ்கிருத மொழி சொல் இல்லைங்களா? அப்போ வந்துட்டு இது வந்து நீங்கள் திராவிடம்னு சொல்லிட்டீங்கன்னா சமஸ்கிருதம் உருவாத காலகட்டத்தில் ஒரு வரலாறு இருக்குல்ல இல்லைங்களா? அப்போ அந்த வரலாறுக்கு இது நீங்கள் என்ன பேர் வைப்பீங்க? தொல் திராவிடம் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. அப்போ ஏன் உங்களுக்கு வந்துட்டு திராவிடத்தை விடவே மாட்டேன்றீங்க? இப்போ திராவிடம்னு ஒன்று இருக்குது. ஆமாம், தமிழ்னு ஒரு சொல் இருக்குது, அது திரிஞ்சு திராவிடம்னு வருது. அப்போ திராவிடத்துக்கு முன்னாடி இருந்தது என்னென்னா தமிழ்னு சொல்லணும். புரியுதா உங்களுக்கு? ஆனால் திராவிடத்துக்கு முன்னாடி தொல் திராவிடம், புரோட்டோ திராவிடம்னு ஒரு புது விஷயத்தை கொண்டு வந்துட்டு தமிழ்ங்கிறது இருக்க வேண்டிய இடத்துல அதை அடிச்சுட்டு உங்கள் புரோட்டோ திராவிடத்தை உட்கார வைக்கிறாங்க. இப்போ சமஸ்கிருதம்ங்கிற ஒரு மொழிக்கு எழுத்து இல்லாட்டி கூட சொல் இருக்குது, சொந்தமான எழுத்து இல்லை, சொந்தமான சொல் இருக்குது. திராவிடம்ங்கிற ஒரு மொழிக்கு எழுத்தும் இல்லை, சொல்லும் இல்லை, தொல்லியல் சான்றும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது, ஒன்றுமே கிடையாது. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எங்கெங்கெல்லாம் தமிழ்னு வரணுமோ அங்கெல்லாம் திராவிடம் திராவிடம்னு எழுதி 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 தமிழ் மொழியினுடைய வரலாற்று ஆய்வே ஏறத்தாழ நடக்க விடாமல் பண்ணிட்டாங்க. இப்போ எப்படி இந்த வரலாற்று ஆய்வு நடக்குதுன்னா தமிழ் தேசியத்தினுடைய எழுச்சி. இப்போ எல்லாம் தமிழ்னு சொல்லுன்றப்போ நம்ம வந்து 5000 ஆண்டுக்கு மேலே கொண்டு போக முடியுது. இதே திராவிட ஆய்வுன்னு வர்றப்போ அவங்க ஒப்பிட்டு பார்ப்பாங்க, தெலுங்கு இவ்வளோ கீழே இருக்குது, மலையாளம் இவ்வளோ கீழே இருக்குது, நம்ம மட்டும் அவ்வளோ பழமைன்னு சொன்னால் அவங்களை காயப்படுத்திடுவோமோன்னு யோசிக்கிற அளவுக்கெல்லாம் இவங்க போகிறாங்க இல்லைங்களா? அதுதான் வந்துட்டு இங்கே நம்முடைய தொல்லியல் ஆய்வுகளை கீழ் நோக்கி இழுக்குது. அப்போது தமிழர் வரலாறுனா தமிழர் வரலாறு, அது திராவிடர் வரலாறும் கிடையாது, ஆரியர் வரலாறும் கிடையாது, தமிழர் வரலாறு. தமிழர் வரலாறை தமிழ் நிலத்தில் ஆய்வு செய்து ஆவணப்படுத்தி அறிவிக்கணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் தமிழர் வரலாறு பாதுகாக்கப்படும். அதுக்கு மாறாக வந்துட்டு இவங்களுக்கு காயம் போட்டுருமோ, அவங்கள குறை சொல்லிடுவோமோ, இல்லை இப்படி சொன்னால் நம்மளை என்னென்னு நினைப்பாங்க அப்படின்ற ஒரு எண்ணங்கள்லாம் ஆய்வுத்துறைக்குள்ளே வந்துச்சுன்னா அது ஆய்வுத்துறைக்கும் நல்லதில்லை, அரசுக்கும் நல்லதில்லை. இது ஆய்வுத்துறைக்குள்ளேருந்தே வருது. அரசை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு ஆய்வுத்துறைக்குள்ளேருந்தே இது ஒரு மூவ்மெண்ட் இருக்குங்கிறீங்களா? காலங்காலமாக அதானங்க இருக்குது. இப்போது நீங்கள் வந்துட்டு ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கணும் அப்படின்னா, ஒரு ஓட்டு கேட்கணும் அப்படின்னா என்ன சொல்கிறீங்க? தமிழர்களே ஓட்டு போடுங்க, தமிழக நாகரிகம்ன்றீங்க. ஆனால் அது ஆய்வறிக்கை வர்றப்போ மட்டும் எப்படி திராவிட நாகரிகம்னு வருது? ஒன்று ஆய்வுக்கு போகிறப்பே சொல்லுங்கள், கீழடியில் திராவிட நாகரிகம்னு ஒன்று இருக்குது, நாங்கள் போய் தோண்டி எடுக்க போகிறோம்னு சொல்லிட்டு போங்க. தோண்டி எடுத்துகிட்டு திராவிட நாகரிகம்னு சொல்லுங்கள் இல்லைங்களா? அது எப்படி நீங்கள் ஆய்வு ஆரம்பிக்கிறப்ப தமிழர்னு ஆரம்பிக்கிறீங்க, முடிக்கிறப்ப மட்டும் சரியாக திராவிடர்னு முடிச்சு அதுக்கான கிரெடிட்டை வந்து திராவிடத்துக்கு கொடுத்துறீங்க அப்படின்னா எவ்வளவு ஆய்வை நாங்கள் வந்து இந்த மாதிரி இழக்க முடியும்? இப்போ திராவிடம்னு இவங்க பேர் வைக்கிறதுல என்ன சிக்கல் அப்படின்னா, மற்ற 4 மாநிலத்துக்கும் அதில் ஒரு பங்கு வந்துடுது. உதாரணத்துக்கு இந்த இரும்பு காலத்தையே திராவிட நாகரிகம்னு அறிவிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த சாம்பிளுக்கு வந்துட்டு கேரளாவோ
கர்நாடகாவோ ஆந்திராவோ வந்து உரிமை கொண்டாட முடியும். இப்போ உங்கள் தமிழர் நாகரிகம்னு சொல்கிறதுனால தான் உரிமை கொண்டாட முடியலை. உங்களுக்கு புரியுது இல்லைங்களா? அப்போ இந்த ஆய்வு வந்துட்டு இந்த சாம்பிளை கொடுங்கன்னு அவங்க கேட்க முடியாது. ஆனால் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா, கல்வெட்டை திராவிட கல்வெட்டுகள்ன்ட்டாங்க. தமிழ்நாட்டில் இருந்த கல்வெட்டை மைசூருக்கு போனது தான் இன்றைக்கு வரைக்கும் வரல இல்லைங்களா? அவங்க கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க, கர்நாடகா கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. கொண்டாடல, அவங்க அழிச்சிக்கிட்டு இருக்காங்க. மைசூரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற கல்வெட்டு படிகள், இவங்க கொண்டு போன படிகள் வந்துட்டு அதனுடைய சராசரியான ஆயுட்காலம் 75 ஆண்டு. அப்போ 75 ஆண்டுகளில் ஒன்று அவங்க பதிப்பிக்கணும், இல்லை அவங்க வந்து மறுபடியை வந்து உருவாக்கணும். அது ரெண்டுமே அவங்க பண்ண டிஜிட்டலைசேஷன் பண்ணலை. இப்போ மிச்சம் இருக்கக்கூடிய பிரதிகளையும் அவங்க வந்து தமிழ்நாட்டுக்கு கொடுக்க மறுக்கிறாங்க. இப்போ மைசூரினுடைய அந்த அங்கே இருக்கக்கூடிய ஆய்வாளர் என்ன சொல்கிறாருன்னா, அது வந்து சென்னைக்கு கொடுக்கணுன்றது உத்தரவு. ஆனால் சென்னையில் கொடுத்தோம் அப்படின்னா அது அங்கே அழிஞ்சு போய்டும், இங்கே இருக்கட்டும் அப்படின்னு மைசூர் திருப்ப வாதிட ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க என்னென்னா, அவங்களுக்கு வெளியிடக்கூடிய எண்ணமும் இல்லை. அவங்க வெளியிட்டாங்கன்னா யார் வெளியிட்டாலும் பரவாயில்ல, நாங்கள் என்ன நீங்கள் வெளியிடக்கூடாதுன்னு நான் சொல்கிறோம். 100 ஆண்டுகளாக இந்திய தொல்லியல் துறை வந்துட்டு இந்த கல்வெட்டுகளை வந்து பதிப்பிக்காமல் வச்சுருக்கிறாங்க. அப்போ ஏதாவது ஒன்று பதிப்பிங்கன்னு கேட்குறோம், பதிப்பிக்கவும் முடியாது, உனக்கும் கொடுக்க முடியாதுன்றப்ப தானே ஒரு அறச்சீற்றம் வருது. அது கூட தமிழர்கள் வந்து கோவப்படக்கூடாதா? இதுதான் இங்கே சிக்கல். அப்போ இவங்க திராவிடம்னு சொல்கிறப்ப என்ன ஆகுதுன்னா, என் வீடு நம்ம எல்லாருக்கும் வீடுன்னு 4 சாவி போட்டு 4 பேர் கொடுத்துறீங்க அப்படின்னா அப்புறம் என் வீட்டை நான் எப்படி இங்கே பாதுகாக்க முடியும்? இதுதான் இங்கே இருக்கக்கூடிய சிக்கலாக இருக்குது. இதை அந்த அரசாங்கம் புரிஞ்சிக்காமல் அவங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டிலேருந்து திருப்பி திராவிடம்னு சொல்கிறது, அதனால் தமிழர் வரலாறு அழியுது அப்படின்றது தொடர்ந்துச்சுன்னா அது வந்துட்டு இன்றைக்கி இருக்க தலைமுறைக்கு புரியலைன்னா கூட வரக்கூடிய தலைமுறைக்கு ஒரு பெரிய மனவலியை ஏற்படுத்தும். அதனுடைய விளைவுகள் மோசமாக தான் இருக்கும். நிறைய தகவல்கள், ஒரு கண்டுபிடிப்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஆழமான அரசியல், மொழி அரசியல், நில அரசியல், நிறைய விஷயத்தை பகிர்ந்து கொண்டிருக்கீங்க மன்னர். நிகழ்ச்சியை கலந்து கொண்டு மிக்க மகிழ்ச்சி. நன்றி.